நியூஸ் 7 தமிழர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இந்து ஆட்சி அமைப்போம்னு தமிழகத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கிற மிகப்பெரிய அந்த குரலை தொடர்ந்து கொடுக்கிற ஒரு நபர் நீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஏறக்குறைய அந்த குரலை முன்வைக்காமலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் அந்த குரலுக்கு நீங்க குரல் கொடுத்த பிறகு தமிழ்நாட்டில் அதற்கான என்ன முயற்சிகள் நடந்திருக்கிறது? உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் அடிப்படையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் அவருடைய பின்னணி என்பது ஹிந்து யுவவாகினி என்று சொல்லக்கூடிய இந்துக்களுக்கான ஒரு இளைஞர் அமைப்பை அவர் துவக்கி நடத்தி வந்தார். பல நேரங்களிலே பிஜேபியினுடைய கொள்கைகளோடு முரண்பட்டு நின்றார். அவர் உத்தரப்பிரதேச மக்கள் மத்தியிலே, வாக்காளர்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய செய்தியாக கொண்டு சென்று சேர்த்தது இந்துத்துவம். பாரதிய ஜனதா கட்சி அரசியல் நிர்பந்தங்களுக்காக பல நேரங்களிலே இந்து தேசிய அரசியல்வாதிகள் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டாலும் அந்த இந்துத்துவ பாதையிலே இருந்து விலகி கொஞ்சம் காங்கிரஸ் பாதையிலும் பயணிக்க அவர்கள் பல நேரங்களிலே முயற்சிப்பதுண்டு. அந்த மாதிரியான நேரங்களிலே இந்துக்களின் போர்க்குரலாய் ஒலித்தவர் எங்களுடைய யோகி ஆதித்யநாத். அவர் கடந்த காலகட்டங்களிலே பல நேரங்களிலே இந்து கருத்துக்களிலே இருந்து பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்கிய போதெல்லாம் இந்து யுவவாகினி மூலமாக இந்துத்துவ கருத்துக்களை முன்னிறுத்தித்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக, எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒரு இந்து தேசியவாதி என்று சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வெற்றிக்கணியை பறித்து அவர் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறாரோ, அதே போல தன்னை ஒரு இந்து அடையாளமாகவே ஒரு யோகி, ஒரு மடாதிபதி, ஒரு இந்து துறவி இன்றைக்கு அங்கே பொறுப்புக்கு வந்திருக்கிறார். மக்கள் அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழல் தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு. எங்களுடைய பணிகள், எங்களுடைய ரத்தம், எங்களுடைய வேர்வை. இந்த திராவிட மண், அண்ணா மண், பெரியார் மண் என்று சொல்லுகிறார்களே, இல்லை, இது ஆழ்வார்கள் மண், நாயன்மார்கள் மண், இது கட்டபொம்மனுடைய மண், இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மண், இது காமராஜர் மண். இங்கே தேசியம், தெய்வீகம் தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் யோகி ஆதித்யநாத் பாணியிலே தான் இங்கே எங்களுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்று, காங்கிரஸ் கம்யூனிச அரசியல் இயக்கத்திற்கு மாற்று இந்துத்துவ அரசியல் தான். 50 ஆண்டு காலமாக இங்கே திராவிட இயக்க அரசியல் பயணித்திருக்கிறது. இந்த 50 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் என்ன? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக பொறுப்புக்கு வந்த யோகி ஆதித்யநாத், அவர் பொறுப்புக்கு வந்த உடனேயே மதவாதம் தலையெடுத்து விட்டது. ஆமாம், மக்கள் அவருடைய மதவாத கருத்துக்களுக்கு தான் அங்கே ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அவர் இன்னும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையிலே அவர் பிரச்சாரம் செய்தாலும், பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாலும், அவர் தன்னை ஒரு இந்து தலைவராக முன்னிறுத்தித்தான், மக்கள் அவரை ஒரு இந்து தலைவராக அங்கீகரித்துத்தான் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் வாக்களித்து, முஸ்லிம்கள் உட்பட வாக்களித்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரிதான் இங்கே நம்முடைய பல கட்சிகள் 1967 திராவிட இயக்கம் இங்கே பதவிக்கு வந்தது. அப்படி பதவிக்கு வந்து 67 இருந்து இந்த 2017 வரை அநேகமாக அவர்கள் பொன்விழா கொண்டாடுகிறார்கள். என்ன தமிழ்நாட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? தமிழன் என்று சொல்லடா, தலைகுனிர்ந்து தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற நிலை 1947 சுதந்திரம் பெற்ற உடனேயே உத்தமர் ஓமந்தூரார் இங்கே கோட்டையிலே தேசிய கொடியை ஏற்றினார். அவருடைய ஆட்சி காலத்திலே தமிழ் வளர்ந்தது. அவருடைய ஆட்சி காலத்திலே ஊழல் ஒழிந்தது. அவருடைய ஆட்சி காலத்திலே நேர்மை இருந்தது, நல்ல நிர்வாகம் இருந்தது, மக்கள் எளிதாக முதலமைச்சர்களை அணுக முடியக்கூடிய சூழல் இருந்தது. உத்தமர்னே பேர் வாங்கினார். தலைச்சிறந்த தேசியவாதியாக திறந்த அவர் ஆன்மீகவாதியாக மாறினார். அதன் பிறகு வந்த ராஜாஜி. இல்ல, இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான எல்லா வகையிலான பட்டியல்களையும் எல்லா துறைகள்லையும் முதல் 4 இடங்கள்ல தமிழகம் இருக்கிறது. என்ன முன்னேறலன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த பட்டியல்ல தமிழகம்? கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், தனிநபர் முதலீடு, தனிநபர் வருமானம் என்கின்ற அந்த விஷயத்தை நீங்க முதல்ல குறிப்பிடுறீங்க. இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குது, நீட் தேர்வு நடத்த முடியல. என்னோட கேள்வி என்னுடைய கேள்வி திராவிட இயக்கங்கள் தங்கள் கட்சிகள் சொல்றது அடித்தளம் எல்லாம் முடிச்சார். என்னோட கேள்வி திராவிட இயக்கங்கள் திமுகவோ அதிமுகவோ தங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னதை பத்தி நான் கேட்கல.
கேட்கல. மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்க புள்ளிவிவர தகவல்களே என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய 4 வளர்ந்த மாநிலங்கள்ல கர்நாடகம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு தென்னிந்திய மாநிலங்களை பட்டியலிட்டு இருக்கிறது. முதல் 4 மாநிலங்கள்ல தமிழகம் இருக்கிறது எல்லா பட்டியலையும். எல்லா பட்டியலையும் முதல் 4 இடங்கள்ல இருக்கட்டும். ஆனால் இந்த 50 ஆண்டு காலத்திலே நாம் அடைய வேண்டிய வளர்ச்சி என்ன? வணிகமாக்கி இருக்கிறோம். முதல் நாட்டுல தொழில் துவங்க முடியாதுன்னு வேறு மாநிலத்திற்கு இன்றைக்கு தொழிற்சாலைகள் மாறிக்கொண்டு இந்தியாவினுடைய சிறந்த முதல் 100 கல்லூரிகள்ல 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதான் கல்வி வணிகமா இருக்கு தமிழகத்தில். இந்தியாவினுடைய தரமான முதல் 100 கல்லூரிகள்ல 37 கல்லூரிகள் மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இது நான் சொல்லல, இதுவும் மத்திய அரசு புள்ளி விவரங்கள், மத்திய அரசு புள்ளி விவரங்களே சொல்லட்டும். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அல்லங்கிற, இன்னும் இதை விட தலைச்சிறந்த மாநிலமாக மாறி இருக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, திராவிட இயக்கங்களினுடைய வளர்ச்சி அல்லது இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் வீழ்ந்து போனது தமிழகத்தினுடைய வளர்ச்சியா, அல்லது நீங்க சொல்ற வளர்ச்சிங்கிற நிலைப்பாட்டுல பேசுறீங்களா, இந்துத்துவ ஆட்சிங்கிற நிலைப்பாட்டுல பேசுறீங்களா? வளர்ச்சி வேறு, இந்துத்துவா வேறு, ரெண்டும் ஒண்ணல்ல. எல்லாமே ஒரே நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் தான். இது வேற அது வேற எல்லாம் கிடையாது. இந்துத்துவாவும் வளர்ச்சியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அதனால வளர்ச்சி பற்றியே நாங்க பேசல, அப்படியெல்லாம் கிடையாது. வளர்ச்சி தான். எதுல வளர்ந்திருக்கணும் தமிழ்நாடு? கல்வி சிறந்த தமிழ்நாடு. கல்வியிலே வளர்ந்திருக்க வேண்டும். ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் வைப்போம். இந்தியாவில எந்த மாநிலம் கல்வியில நல்லா வளர்ந்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியாவில இருக்கிற பிற மாநிலங்களோட நீங்க ஒப்பிடுறீங்க. உலகத்துல எந்த அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு? அப்போது இந்தியாவின் எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கு. அஜித் சம்பத் ஒத்துக்கிறார். இந்தியாவுடைய எந்த மாநிலத்தோடும் நீங்க ஒப்பிடும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தமிழ்நாட்டை குஜராத் கூடயோ, மகாராஷ்டிரா கூடயோ, கோவா கூடயோ ஒப்பிடாதீங்க. தாய்லாந்து கூடயோ, பிரேசில் கூடயோ, ஜெர்மனி கூடயோ ஒப்பிடுங்க. நல்ல ஒரு வளர்ந்து உலகத்திற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய, ஒளிகாட்டக்கூடிய ஒரு தலைச்சிறந்த கலாச்சார பண்பாட்டு பின்னணி கொண்ட இந்த தமிழகம் இந்த 50 ஆண்டு காலத்திலே அது அடைய வேண்டிய வளர்ச்சி அடையவில்லை. நீங்க காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களோட ஒப்பிட்டு அல்லது வேறு கட்சிகள் ஆண்ட மாநிலங்களோட ஒப்பிட்டு தமிழ்நாடு அந்த 4 விதத்துல நாங்க முன்னாடி இருக்கோம் நீங்க சொல்றீங்க இந்த புள்ளி விவரத்துல. அதல்ல, இதெல்லாம் இதுக்கு பேர் வளர்ச்சி இல்ல, இதுக்கு பேர் வீக்கம். நிறைய கல்வி நிறுவனங்கள் ஆயிருக்கு. ஆமா ஆயிருக்கு. கேரளால இருந்து கூட இங்கதான் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்றாங்க. கேரளால இருக்கிற கல்விக் கொள்கை வேற, இங்க இருக்கிற கல்விக் கொள்கை வேற. அங்கிருந்து இங்க தனியார் கல்வி நிறுவனங்களிலே பணம் கட்டி படித்து, அல்லது நாமக்கல் போன்ற அங்க அந்த கல்வி மாவட்டத்துல மாணவர்கள் எப்படி உற்பத்தி பண்றாங்க, அந்த மனப்பாட கல்வி மார்க், இந்த விஷயங்கள்ல தான் இங்கே தமிழகம் வளர்ச்சிக்கு எல்லா இடங்கள்லயும் நல்லா வந்திருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம், தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டம் மிகவும் பின்தங்கிய முறையிலே இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நீட் தேர்வை சந்திக்கிறதுக்கு தமிழக மாணவர்கள் பயப்படக்கூடிய நிலையில் இருக்கு. ஆகவே தமிழகத்திலே கல்வி தரம் இன்னும் மேம்பட வேண்டும், நல்ல முறையில வந்திருக்க வேண்டும். ஆனால் மிக அதிக இலவச கல்வி தரம் இல்லைங்கிற வார்த்தைக்கும் இன்னும் தரம் மேம்பட வேண்டும்ங்கிற வார்த்தைக்கு பெரிய வித்தியாசம். உண்மைதான். நீங்க இன்னும் தரம் மேம்பட வேண்டும் அப்படின்னா சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் நம்முடைய கல்வி என்பது பார்க்கிற பொழுது நாம் கல்வியிலே கற்பிக்கும் முறைகளிலே மாணவர்களை நல்ல உயர்ந்த கல்வியாளர்களாக மாற்றக்கூடிய அந்த முயற்சியிலே நாம் பின்தங்கித்தான் இருக்கிறோம். இது எனக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய வெற்றி குறித்து திரும்ப பேசிக் கொண்டிருக்கிற போது பாஜக தனது இந்துத்துவ பாதையில் பயணிப்பதற்கு தயங்குகிறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஏன் தயங்குகிறது? பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு விதமான அரசியல் நிர்பந்தங்கள். நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒரு இந்து தேசியவாதி என்று சொல்லிக்கொண்டு அவர் தேர்தலிலே வெற்றியை ஈட்டி இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த முயற்சித்தாலும் அவருக்கு போதிய பலம் நாடாளுமன்றத்திலே இல்லை ஒரு மசோதாவை வெற்றி பெற வைப்பதற்கு, அல்லது ராஜ்யசபையிலே போதிய பலம் இல்லை என்கிற காரணத்தை இதுவரை சொல்லி வந்தார்கள். உதாரணத்திற்கு காஷ்மீரத்திலே மக்கள் ஜனநாயக கூட்டணி பிடிபியோடு அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள். காஷ்மீரத்திலே இன்றைக்கு இந்துக்கள், காஷ்மீரிகள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள். ஸ்ரீநகர் பகுதியிலே ஒரு ஹிந்து காஷ்மீரி கூட கிடையாது, எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிட்டாங்க. 6 லட்சம் ஹிந்து காஷ்மீரிகள் அகதிகளாக இருக்கிறார்கள். ஜம்மு பகுதியிலும் 6 மாவட்டங்களிலே 3 மாவட்டங்களிலே இஸ்லாமியர்கள் அவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு அங்கும் நாங்கள் துரத்தி அடிக்கப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம், சொந்த நாட்டிலே அகதிகளாக இருக்கிறோம். இந்த நிலையிலே யார் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார்களோ, பெரும்பான்மை இந்து மக்கள் அங்கே வாழ முடியாது, அங்கே சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான உடனே காஷ்மீரி மொழி அளிக்கப்பட்டது, காஷ்மீரி மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த காரியத்தை செஞ்சதுக்கு வெகுவும் துணை நின்றது பிடிபி தான். ஆனா இன்னைக்கு அந்த பிடிபியோடைய அரசியல் நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து அங்கே ஒரு முதலமைச்சரை வைத்து இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க யோகி ஆதித்யநாத் மாதிரி அல்லது குஜராத் மாதிரி அந்த மாதிரியான சூத்திரத்தை அங்கே பின்பற்ற முடியவில்லை.
இன்றைக்கும் அவர்கள் பல்வேறு விதமான விமர்சனங்களை சந்திக்க நேரிடுகிறது. எனவே பிஜேபி என்பது ஒரு தேசிய அமைப்பாக இருக்கிறதே ஒழிய ஒரு ஹிந்துத்துவ அமைப்பாக அவர்கள் இல்லை என்பது எங்களுடைய அவர்கள் மீதான விமர்சனம். இப்ப தமிழ்நாட்டுல பாஜக திராவிட கட்சிகளுக்கு தாங்கள் மாற்றுன்னு சொல்லுகிற போது பாஜக தனது இந்துத்துவ பாதையிலேயே பயணிக்கவில்லைன்னு அர்ஜுன் சம்பத் குற்றம் சுமத்துகிற போது திராவிட கட்சிகளுக்கான மாற்றாக எது இருக்க முடியும்? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்துத்துவம் தான் இருக்க முடியும். அதான் தன்னை இந்துத்துவ கட்சியினுடைய அடையாளமாகவே போர்ட்ரேட் பண்ணுகிற பாஜகவே இந்துத்துவ கட்சி இல்லைன்னு அர்ஜுன் சம்பத் சொல்றாரு. நான் மட்டும் சொல்லல, பிஜேபியே சொல்லுது. நாங்க ஒன்னும் ஹிந்து மதசார்புடைய கட்சி அல்ல, நாங்க ஒரு மதசார்பற்ற கட்சி தான். காங்கிரஸ் என்கின்ற அந்த கட்சி திராவிட கட்சிகள் மதசார்பற்ற தன்மை என்பதற்கு கொடுக்கக்கூடிய விவரமும் நாங்கள் கொடுக்கக்கூடிய விவரமும் வேற. எங்க பாலிசி இந்துத்துவ அல்ல, காந்திய சோசலிசம் தான். இதெல்லாம் அவங்களே சொல்றாங்களே. நான் ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சி இந்துவ அமைப்பா இருக்கணும்னு தான் நாங்கள விரும்புறோம். ஆனா அவர்களே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே இஃப்தார் விருந்து நடக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிறிஸ்துமஸ் விருந்துகளில் எதை சொல்லி அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் காங்கிரஸையும் குற்றம் சாட்டினாங்களோ அதே பாதையில தான் அவங்க பயணிக்கிறாங்க. எங்களுக்கு தேவை இன்னொரு காங்கிரஸ் அல்ல தமிழகத்திலே, எங்களுக்கு தேவை இன்னொரு ஹிந்துத்துவ கட்சி. இப்ப எல்லா மதங்களும் இந்துத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்களோடும் இஸ்லாமியர்களோடும் பழக கூடாதா? தாராளமா பழகலாம். அப்புறம் அவங்க யோகி ஆதித்யநாத் என்ன முஸ்லிம்கள் மனு கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாரா, அல்லது கிறிஸ்தவர்கள் மனு கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாரா? இன்னைக்கு அங்கே முதலமைச்சராக ஒரு விஷயம், முதலமைச்சராகிட்ட பிறகு நீங்க மத வேறுபாடு பார்க்க முடியாதுல்ல, பார்க்கல. இந்துத்துவம் என்பது மத அடிப்படையில மக்களை பிரித்து பார்ப்பது இந்துத்துவம் அல்ல. இந்துத்துவம் என்பது மத அடிப்படையில். நீங்க தான் சொன்னீங்க பாஜக அலுவலகத்துல இஃப்தார் நோன்பு நடக்கிறது, பாஜக தலைவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க, அது எப்படி ஒரு குற்றச்சாட்டு? இன்னைய வரைக்கும் நரேந்திர மோடி இஃப்தார் விருந்தில போய் பங்கெடுத்துக் கொண்டு குல்லா அணிந்து எங்காவது பேசியிருக்காரு? அவர் குல்லா போட வந்தாங்க, மோடி நிறுத்துங்கன்ட்டார். இது உங்க அடையாளம், உங்களை நாங்க மதிக்கிறோம் நாங்க. ஆனா அதுக்காக உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக இந்த வேஷத்தை நாங்க போட வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவா சொன்னார் மோடி. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, குல்லா போட்டுக்கிறாங்க, போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப இவங்க எப்படி மாற்றுன்னு சொல்ல முடியும்? இவங்க எப்படி இந்துத்துவ சக்தின்னு சொல்ல முடியும்? ஆகவே இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துதல் அல்லது ஒரு முஸ்லிம் அமைப்பை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்துதல் என்கிற அந்த கொள்கை எங்களுக்கு உடன்பாடானதல்ல. ஆகவே அவர்கள் மாற்றாக இங்கே இருக்க முடியாது, இந்துத்துவ சக்தி தான் மாற்றாக இருக்கும். இந்துத்துவ கொள்கையுடைய தோழமை இயக்கங்களோடு கூட்டணி அமைப்பதுன்னு ஒரு முயற்சி எடுத்தீங்க. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலையும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, ஒத்த இயக்கங்களோடு இந்து வலதுசாரி அமைப்புகள் அல்லது இந்து அமைப்புகள் தமிழ்நாட்டில் சில அமைப்புகள் இருக்கிறார்கள். அவங்க கூடயே ஒத்திசைந்து இயங்க முடியல அப்படிங்கும் போது நாம் எப்படி திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு ஒத்த இந்து அமைப்புகளோட ஒத்திசைவு செய்து முடியலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அரசியல் ரீதியாக, அரசியல் ரீதியாகத்தான் எல்லா அமைப்புகளோடையும் இந்து அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அந்த முயற்சியிலே கலாச்சார அமைப்புகள் குறித்தல்ல அரசியல் அமைப்புகள், அரசியலிலே இந்து மகாசபை, சிவசேனை உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டான ஒரு வேட்பாளராக பாஜக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க. பிஜேபி ஒரு ஹிந்துத்துவ அமைப்பை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இல்ல. தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு மாற்றாக ஒரு இந்துத்துவ அமைப்பை அர்ஜுன் சம்பத் கட்ட முயல்கிறாரா? பாஜக என்பது தேசிய அமைப்பு, எங்களுடைய இந்து மக்கள் கட்சி என்பது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு தாங்கள் மாற்றுன்னு தமிழக பாஜக சொல்றாங்க. நான் என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டில் இந்துத்துவத்தை முன்னெடுக்கிற கொள்கையை பாஜகவிற்கு பதிலாக அல்லது பாஜகவிற்கு மாற்றாக இந்து மக்கள் கட்சி இருக்க வேண்டும் என்று அர்ஜுன் சம்பத் நினைக்கிறேன், நினைக்கிறேன், செயல்படுகிறேன். தமிழகத்திலே நாங்கள் தான் மாற்று. திமுக அதிமுகவிற்கு மாற்று இமக தான், இந்து மக்கள் கட்சி தான். பாஜகவுக்கும் சேர்த்து இந்து மக்கள் கட்சி தான் மாற்று. 2014ஆம் ஆண்டு உங்களோட பேட்டியில 2018ஆம் ஆண்டில் இந்தியா ஒரு இஸ்லாமியர்களின் நாடாகவே மாறிவிடும்னு சொன்னீங்க. 2017 மிட்டுக்கு வந்துட்டோம். நீங்க சொல்றதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. இல்ல இன்னமும் 2018ல இஸ்லாமிய நாடா மாறிடும் நம்புறீங்களா? அதுவும் 2020ல பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் வேற கடிச்சிருந்தீங்க. இல்ல பெரும்பாலானவர்கள், அதாவது இந்துக்கள் மைனாரிட்டி ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு இதே யோகி ஆதித்யநாத் அவர் கொடுத்த புள்ளி விவரம். அது மட்டுமல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அரசாங்கம் நடத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதிலே வந்த புள்ளி விவரப்படி முஸ்லிம் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தமிழர்களின் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. 2016 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ற சதவீதத்தில் தான் அதிகரிச்சிருக்கே தவிர முந்தைய கணக்கீடுகளின் அடிப்படையில் அதிகரிக்கலையே. அதே சதவீதத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இந்த சதவீதத்தின் அடிப்படையிலே மக்கள் தொகை அவர்களது அதிகரித்துக் கொண்டே போனால்
அதே மாதிரி இந்துக்களுடைய மக்கள் தொகை இப்பொழுது இருக்கிற 2018 இந்தியா முஸ்லிம் நாடாயிரும் சொன்னீங்க. 2022 சொல்லியிருக்கேன், நீங்க 2018 சொல்றீங்க. உண்மைதான், இன்றைக்கு காஷ்மீரத்திலே இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள். உண்மைதான், இன்றைக்கு கேரளத்திலே இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், இன்றைக்கு பல மாநிலங்களிலே பல நாடாளுமன்ற தொகுதிகளிலே 30% மேல் இஸ்லாமிய வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது. தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவ வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் மைனாரிட்டி ஆகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்ல, இப்போ இந்துக்களை அணி திரட்டி இந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அர்ஜுன் சம்பத் சொல்கிற போது அதுக்கு எதிர்வினையா கிறிஸ்தவர்கள் அணிதிரள்வதும் இஸ்லாமியர் அணிதிரள்வதும் தவிர்க்க முடியாது தானே. நீங்க இந்தியர்களை வாங்கன்னு சொல்லல, இந்துக்களை வாங்கன்னு நீங்க சொல்கிற போது இப்ப நீங்க வாங்கன்னு யாரையெல்லாம் சொல்லலையோ அப்ப அவங்களெல்லாம் யாரையோ நோக்கி தானே போகணும். அதாவது இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ ஒரு இஸ்லாமிய ஆட்சியோ கிறிஸ்துவ ஆட்சியோ கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை விட மெஜாரிட்டி இந்துக்கள் மெஜாரிட்டி தமிழர்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு இங்க பாதுகாப்பு. முஸ்லீம் நாடுகள்ல கூட முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கிறிஸ்தவ நாடுகள்ல கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இவ்வளவு சலுகை கிடையாது, மைனாரிட்டி ரைட்ஸ் கிடையாது. பாகிஸ்தான்ல முஸ்லீம்கள் மெஜாரிட்டி, அவங்க ஆட்சி, அங்க இந்துக்களுக்கு ஏதாவது மைனாரிட்டி சலுகை இருக்கா? கிடையாது. ஆனால் இந்தியாவிலே இந்த இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருந்தால்தான் அவர்களும் பாதுகாப்பாக அமைதியாக தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியும். பாகிஸ்தானில் இந்துக்களுக்கான சட்ட உரிமைகள் இப்போதும் பாதுகாக்கப்படுகிறது. மிக தவறான செய்தி. பாகிஸ்தானில் அன்றாடம் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், அன்றாடம் இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கோவில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. காஷ்மீரில் பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் இனப்படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தொடர்ந்து ஊடகங்கள் அது குறித்த செய்திகளை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ச்சியாக நீங்க முன்வைத்த இன்னொரு முக்கியமான விவாதம் என்பது டெல்லியில விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது டெல்லியில போய் போராடுறதுக்கான அடிப்படை காரணம் மோடி அரசை, பாஜக அரசை குற்றம் சுமத்துகிறார், அது அவர்கள் மீது பழி சொல்வதற்கான முயற்சின்னு. விவசாயிகளுக்கு முஸ்லிம்கள் ஃபண்டு பண்ணாங்கன்னு தொடர்பில்லாத விஷயங்களை எப்படி தொடர்பு? விவசாயிகளுக்கு முஸ்லிம் அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கின்றன, சுவரொட்டிகள் ஒட்டி இருக்கிறார்கள். விவசாய அமைப்பு ஒரு போராட்டம் நடத்துது, அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் நியாயமானது. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக எஸ்டிபிஐயோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ, இவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, சோசியல் டெமோக்ராட்டிக் இந்தியா, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக யார் எங்கே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுக்கு சுவரொட்டி ஒட்டுகிற ஸ்பான்சர் இவங்க தான். அதற்கு தேவையான பின்னணியிலே இருந்து ஒரு மேடை உருவாக்கி தருவது, அதற்கான சகலவிதமான வழிகளிலும் அதை கூர்மைப்படுத்துவது. மோடிக்கு எதிராக, மோடிக்கு எதிரான மோடிங்கிற இண்டிவிஜுவலுக்கு எதிராக அல்ல, மோடியை அவர்கள் இந்துத்துவத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள். ஆகவே இந்துத்துவ எழுச்சிக்கு எந்தெந்த அமைப்புகள், அது மீனவரா இருக்கலாம், அது விவசாயியா இருக்கலாம், அது ஜல்லிக்கட்டா இருக்கலாம், எங்க இருந்தாலும் இவங்க அந்த இடத்துல மோடி எதிர்ப்பு கோஷம் ஒலிக்கணும், இந்துத்துவ எதிர்ப்பு கோஷம் ஒலிக்கணும், இந்து மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யணும். அதுக்கு இவங்க எல்லா விதமான வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டல்ல, இது உண்மைதான். இல்ல, இப்போ நீங்களே பாருங்க, எல்லா இடங்கள்லயும் எஸ்டிபி போஸ்ட் ஒட்டிருக்கா இல்லையா? இல்ல, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, மனிதநேய மக்கள் கட்சி போஸ்ட் ஒட்டிருக்கா? என்னோட கேள்வி, இப்போ ஒரு அரசியல் இயக்கங்களாக, சமூக இயக்கங்களாக, விவசாயிகள் போராட்டத்திலோ, மீனவர்கள் போராட்டத்திலோ, மாணவர்கள் போராட்டத்திலோ ஆதரவு தெரிவிப்பது என்பது போராடுகிறவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நோக்கம் தான். நாங்களும் தான் ஆதரிக்கிறோம். ஆனால் அதை நீங்க எப்படி மோடிக்கு எதிரான ஒன்றாக சித்தரிக்கிறீர்கள்? நாங்க சித்தரிக்கல, அவங்களே சித்தரிக்கிறாங்களே. எப்படி சார்? 50 ஆண்டு காலமாக இங்கே விவசாயம், விவசாயத்தினுடைய வீழ்ச்சி, விவசாயிகளுடைய வீழ்ச்சி, இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாறி மாறி ஆண்ட திராவிட இயக்கங்கள். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல தமிழகத்தினுடைய நீராதார பிரச்சனை, தமிழகத்தினுடைய நீராதார பிரச்சனையை, வாழ்வாதார பிரச்சனையை, மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்க்க மறந்த மத்திய அரசுகளும் சேர்த்து அது மாநில பிரச்சனையா மட்டும் சுருக்க விரும்பல. அது ஏன்னா உங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல, அது யாருடைய குற்றம்? மத்திய அரசாங்கத்தினுடைய குற்றம். அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய குற்றம் தான். அந்த குற்றத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும், அதற்கு பரிகாரம் தேட வேண்டும், அதற்கு நாம் நம்முடைய போராட்டங்களை. என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க இன்னைக்கு தான் டெல்லியில போய் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிரச்சனையே உச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும், இந்து மக்கள் கட்சி உட்பட, விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள். அப்படி ஆதரிக்கிற இஸ்லாமிய அமைப்புகளை நீங்க தான் ஃபண்ட் பண்றீங்கன்னு குற்றம் சுமத்துறது போராட்டத்தை சித்தரிப்புகிற விஷயம் அல்ல. ஜல்லிக்கட்டை எல்லோரும் ஆதரித்தோம். ஜல்லிக்கட்டிலே நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாரும் தான் ஆதரிச்சோம். ஆனா அதுல நடுவுல எங்க பின்லாடன் படம் வந்தது, அதுல நடுவுல எங்க
நம்முடைய இந்திய விரோத அந்த தனித்தமிழ்நாடு இது மாதிரியான விஷயங்கள் எப்படி வந்தது? இதை யார் கொண்டு வந்து நுழைச்சது? இல்ல இது யார் கொண்டு வந்து நுழைச்சது? சென்னை மாநகர இணை ஆணையர்கள் சென்னை மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எந்த இடத்திலும் ஒசாமா பின் லேடன் படம் இல்லை அப்படின்னு. பின் லேடன் படம் இல்ல, அதே கமிஷனர் படிக்கிறாரு. எந்தெந்த இயக்கம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கங்கள், எந்தெந்த இயக்கம் அங்கே வன்முறை தூண்டியது, படிச்சாரா இல்லையா? கமிஷனர் ஜார்ஜ் படிச்சாரு. இல்ல என்னுடைய எங்க ஊர் கேள்வி கமிஷனர் என்னுடைய கேள்வி எனக்கு ஒண்ணே மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தாலே ஜாக்கிரதையா இருங்கங்கறாரு. என்னுடைய கேள்வி மட்டும் என்னன்னா, அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசினுடைய ஒரு நடவடிக்கைக்கு எதிராகவோ யார் பேசினாலும் முழக்கமிட்டாலுமே அது எப்படி தவறாகும்? அது ஜனநாயக நடைமுறையில சாதாரணமான ஒரு விஷயம். ரொம்ப வரவேற்கத்தக்க ஜனநாயகங்க. அரசாங்கத்தை விமர்சிப்பது, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிப்பது, நம்முடைய தேவைகளுக்காக அறப்போராட்டங்கள் நடத்துவது, அது யாருமே எதிர்க்கலையே. நாமளும் அந்த போராட்ட களத்துல இருக்கிறோமே, ஜல்லிக்கட்டு போராட்ட களத்துல நாமளும் இருக்கிறோமே. எந்த புள்ளியில நீங்க மாறுபடுறீங்க? ஒரே ஒரு புள்ளி தான், தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல இங்க தமிழ்நாடு வேற, இந்தியா வேற, தேசிய கொடி ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டை தனிநாடாக்க வேண்டும் என்று எந்த இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை விடுத்தது? இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் அல்ல. என்னுடைய கேள்வி ஜல்லிக்கட்டு இஸ்லாமிய அமைப்புகளை மட்டும் தனிமைப்படுத்தி, என்னுடைய கேள்வி டெல்லி போராட்டத்துக்கு இஸ்லாமிய தொண்டு நிறுவனங்கள், இயக்கங்கள், இவர்களெல்லாம் ஒரு மையப்புள்ளியிலே ஒருங்கிணைந்து வேலை செய்கிறார்கள். என்னுடைய கேள்வி டெல்லி போராட்டத்தோட தான் ஜல்லிக்கட்டை டெல்லி போராட்டத்துக்கு நீங்க இஸ்லாமிய அமைப்புகள் ஃபண்டிங் பண்றதுங்கிற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு சரியான? ஃபண்ட் பண்றாங்கன்னா எதுக்கு ஃபண்ட் பண்றாங்கங்கற? அவர்கள் மோடியின் மீதான வெறுப்புணர்வை, இந்துத்துவ கொள்கைகள் மீதான வெறுப்புணர்வை பிரச்சாரம் செய்வதற்கு நடக்கிற பிரச்சனை, இந்த ஹைட்ரோ கார்பன் என்கிற ஆயுதத்தை, இந்த ஜல்லிக்கட்டு என்கிற ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பிரச்சனை என்பது வளர்ச்சி சார்ந்த ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தோடு ஏற்பட்டிருக்கிற மோதல். இதுல எப்படி இந்துத்துவத்தை கொண்டு வந்து நுழைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். வளர்ச்சி ஹைட்ரோ கார்பன்ல எங்க வந்தது இந்துத்துவம்? விவசாயிகள் இந்துத்துவம் இருக்கு சார். கூடங்குளத்துல அணு மின்சாரம் தயாரிக்கிறதுல இந்துத்துவம் இருக்கு சார். திரும்ப சொல்லுங்க. மீத்தேன்ல இந்துத்துவம் இருக்கு சார். இந்துத்துவம் இல்லாம எப்படி வளர்ச்சி? நீங்க சொல்லுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல ஹைட்ரோ கார்பன், இந்த எரிவாயு இல்லாம நீங்க சமையலறையை கற்பனை பண்ணி பாருங்க. இல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் எரிவாயு இல்லாம, எண்ணெய் இல்லாம, எரிபொருள் இல்லாம, மின்சாரம் இல்லாம இந்துத்துவாவை கற்பனை பண்ணுங்க. எந்த கொள்கையை கற்பனை பண்ணுங்க? ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஹைட்ரோ கார்பன் திட்டம் இந்த மக்களுக்கு சமையல் எரிவாயுவை வழங்குகிறது. எங்களுடைய இயற்கை வளங்களை இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு, இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு நாங்க பயன்படுத்தணும். ஏங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் குஜராத்ல எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. இங்கேயே தமிழ்நாட்டுல 36 இடங்கள்ல இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மட்டும் என்னங்க திடீர்னு எதிர்ப்பு? ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது புதுக்கோட்டை நெடுவாசல்ல போராடி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர்கள். நான் அப்படி சொல்லலைங்க. ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படி சொல்றீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக விவசாயிகள் சொல்லலீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள், தமிழக விவசாயிகள் போராடுறாங்கன்னா அவர்கள் மனதிலே அச்ச உணர்வு விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீங்க இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை திரும்ப திரும்ப நீங்க சிறுமைப்படுத்துறீங்க. சிறுமைப்படுத்துறீங்க. அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் உன்னதமானது. அந்த போராட்டத்தினுடைய கருத்துக்களை சொன்னீங்க. இந்தியால எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க வந்து உங்க பிரச்சார மேடை ஆக்குறீங்க பாரு, அந்த இடத்துல தான் நாங்க மாறுபடுறோம். யார் பிரச்சார மேடை ஆக்கியது? இவர்கள் தான். யார்? நக்சலைட்டுகள், ஜிகாத் இயக்கங்கள், அதே போல எல்லாத்தையும் ஒரே செயல்படுறாங்க. அர்ஜுன் சம்பத் ஒரு டெம்ப்ளேட் வைத்திருக்கிறார். நக்சல் இயக்கங்கள், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள், இஸ்லாமிய அமைப்புகள், இந்த 4 அமைப்புகளை, 4 பிரிவுகளையுமே இந்தியா தமிழ்நாட்டுல எங்க போராட்டம் நடந்தாலும் இந்த எல்லா போராட்டங்களுக்கும் இந்த 4 பேர் காரணம் டெம்ப்ளேட் கொண்டு வந்து கொடுத்துறீங்க சார். அங்க வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. இந்த 4 பேர் தான் சார் அங்க வந்து பிரியாணி கொடுக்குறான். இந்த 4 பேர் சார் தான் அங்க வாகனங்கள் ஏற்பாடு பண்றாங்க. என்னுடைய கேள்வி, நெடுவாசல்ல விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சோறு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவளிப்பதோ, அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதோ, அவர்களுக்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்து, நீங்க சொல்வது ஒருவேளை உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் கூட அதுல என்ன தவறுங்கிறதா என்னோட கேள்வி. ஒரு போராட்டத்திற்கு வெளிப்படையாக நின்று உதவி செய்வதில் என்ன பிரச்சனை? தெரேசா அம்மா கிட்ட சொன்னாங்க, ஏங்க நீங்க வந்து குஷ்டரோகிகளுக்கு எல்லாம் போய் வைத்தியம் பாக்குறீங்களே, மொரார்ஜி தேசாய் சொன்னாரு, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துட்டா நீங்க இதே தொண்டை தொடர்ந்து செய்வீங்களான்னு கேட்டாரு. தெரேசா சொன்னாங்க, நான் உடனடியே அந்த ஆஸ்பத்திரியெல்லாம் மூடிட்டு நான் என்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிருவேன், நாட்டை விட்டு வெளியேறுவேன்ட்டாங்க. அவங்க நோக்கம் சேவை அல்ல, அவங்க நோக்கம் விவசாயம் அல்ல, அவங்க நோக்கம் ஹைட்ரோ கார்பன் அல்ல, அவங்க நோக்கம் என்ன? இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பது அவங்க நோக்கம்.
வளர்ச்சி பாதையில மாற்ற வேண்டும் அல்ல. இல்ல இப்ப நெடுவாசல் போராட்டத்தை மாத்துறதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது, கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு என்ன ஒரு கிடைச்சிட போகுது? திருப்தி தான். மோடி திட்டருக்கு ஒரு வாய்ப்பு தான், இந்துத்துவ திட்டருக்கு ஒரு வாய்ப்பு தான். இல்ல இந்த பிரச்சனையை ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல் பிரச்சனை அவ்வளவு எளிதா பாக்குறீங்களா? அவ்வளவு எளிதா நான் பாக்கலீங்க. ஆக்சுவலா நீங்க கூடங்குளம் பிரச்சனை எவ்வளவு கடினமாக மாற்றப்பட்டது. ஆனா அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ரொம்ப எளிமை, மிக தெளிவாக தமிழக பொறுப்பு கொடுத்து தமிழக மக்களுக்காக அர்ஜுன் சம்பத் போராடுகிறாரா? ஆமாம். தமிழக உரிமைகளுக்காக போராடுகிறாரா இல்லையா? தமிழக விவசாயிகளோட வரணுக்காக போராடுகிறாரா இல்லையா? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை போய் உட்கார்ந்து ஆதரிச்சிருக்கீங்களா? நிச்சயமா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நான் இதுக்கு ஆதரிக்கணும், அது வரணும்னு விரும்புறேன் நானு. அப்போ தமிழக விவசாயிகளோட போராட்டத்தை நீங்க தமிழக விவசாயிகள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலன்னா விவசாயம் வளர்ந்துருமா அல்லது விவசாயம் செத்து போயிருமா? நீங்க இந்த கம்யூனிஸ்டுகள் எப்படி முல்லை பெரியார் அணைக்கட்டு அதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க, டேம் 1999. அந்த அணைக்கட்டு உடைஞ்சு அது கிராபிக்ஸ் காட்சி மாத்தி அந்த கேரளாவே போயிரும். அதே மாதிரிதான் ஹைட்ரோ கார்பனுக்கு அந்த திட்டம் போட்டு 2 வருஷத்துக்குள்ள அது நிறைவேற்ற வேண்டிய அந்த நேரத்துல இவர்கள் முழுக்க காணொலி மூலமாக ஹைட்ரோ கார்பன் வந்து டெல்டா பூரா தீ பிடிச்சுக்கும் இப்படியான அந்த பதிவுகளை போட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணி அவர்கள் ஊடக வலிமை மூலமாக அவருடைய பிரச்சார பலம் மூலமாக பிரச்சாரத்தை பண்ணி மக்கள் மத்தியில பீதியை உருவாக்கி இன்னைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாம இவங்க விஞ்ஞானிகளா யாரு? ONGC அல்லது விஞ்ஞானிகள் இவர்களெல்லாம் அதனால விவசாயத்துக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க. நான் பல விஞ்ஞானிகளோடு பேசினேன், அவர்களோடு கேட்டேன் இந்த திட்டத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்கா கேட்டேன். எந்த பாதிப்பும் கிடையாது. இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கிற மாநிலத்திலையும் எந்த பாதிப்பும் இல்லை. எப்படி கூடங்குளத்திலே ஒரு செயற்கையான எதிர்ப்பு உருவாக்கப்பட்டது, இன்னைக்கு அங்க மின்சாரம் தயாரிக்கிறாங்க, என்ன பாதிப்பு வந்துருச்சு கூடங்குளத்துல? கல்பாக்கத்தில் இத்தனை நாள் அணு மின்சாரம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது, சென்னைக்கு என்ன பாதிப்பு வந்து விட்டது? தேசத்தின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும், புதிய திட்டங்கள் எதுவும் வரக்கூடாது, தமிழ்நாடு முன்னேறிவிடக் கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு சிலர் செயல்படுகிறார்கள். நாங்க எதுக்காக ஹைட்ரோ கார்பனை நாங்க எதிர்க்கணும்? நாங்க விஞ்ஞானிகள்ட்ட கேட்போம், இந்த திட்டம் வந்தா விவசாயம் அழிஞ்சு போயுமா? இது விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியவங்க யாரு? விஞ்ஞானிகள், நல்ல விவசாய வல்லுநர்கள், அரசியல் கட்சிகள் அல்ல. என்ன சொன்னாங்க கூடங்குளத்துல? அப்துல் கலாம் அப்துல் கலாம் சொன்னாரு நல்ல திட்டம் பாதுகாப்பான திட்டம். மறுநாள் ஏன் இவங்க எதிர்ப்பு தொடர்ந்தாங்க? அவங்க நோக்கம் இல்ல. என்னுடைய கேள்வி, ஹைட்ரோ கார்பன் திட்டம் நல்ல திட்டமாகவே இருக்கட்டும், அதை அரசாங்கம் செயல்படுத்தட்டும். எங்கள் நிலத்தில் செயல்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நீங்கள் வேறு எங்கு வேண்டுமானாலும் போய் செயல்படுத்துங்கள் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அந்த பகுதி மக்கள் சும்மா வாங்கினாங்க உங்க நிலத்தை. சார் நெடுஞ்சாலை அகலப்படுத்துறோம், அப்ப அந்த எந்த நிலத்தை கையகப்படுத்துகிறோமோ அதுக்கு நீதிமன்றம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ அல்லது அரசாங்கம் என்ன கைட்லைன் வேல்யூ இருக்கோ அந்த பணத்தை கொடுத்துதான் சார் வாங்கினாங்க. ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா இல்லையா? இப்ப என்ன சொல்றீங்க? வசதியா அவங்க மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்கன்னு இப்ப மாத்தி பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல சார். இத மத்திய அரசாங்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து, அது குறித்து ஏற்பட்டிருக்கின்ற அச்ச உணர்வு குறித்து அவங்க காங்கிரஸ்காரன் பாணியில பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். பிஜேபி இங்கே தமிழ்நாடு பிஜேபி அதை சரிவர பிரச்சாரம் செய்யவில்லை. இவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஹைட்ரோ கார்பன் அது ஆபத்தோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். மிக தவறான கருத்து. ஓகே, நெடுவாசலுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துடலாம். டெல்லியில போராடுகிற விவசாயிகளுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? டெல்லியில போராடுற விவசாயிகள் அவங்களுடைய போராட்டத்துடைய முழு கோரிக்கையும் நாங்க இந்த மத்திய அரசாங்கத்துக்கு முன்னாடி வச்சு விட்டுருக்கோம். மத்திய அரசாங்கத்தோட போராடிட்டு இருக்கிறோம். அதுல விவசாயம் என்பது மாநில அரசு சம்பந்தப்பட்டது. அதுல மாநில அரசாங்கம் பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வந்த உடனே வங்கி கடன் முழுக்க ரத்து பண்ணிருக்காரு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கடன் உட்பட ரத்து பண்ணிருக்கிறார். ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ண முடியாது? நதிநீர் இணைப்பு இன்னைக்கு ஆந்திரால ஒரு கிண்ண சாதனை மாதிரி படைச்சிருக்காரு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அந்த மாநிலத்துக்குள்ள ஓடக்கூடிய கோதாவரி கிருஷ்ணா இதை இணைச்சு சாதனை படைச்சிருக்காரு. குஜராத்ல நதிநீர் இணைப்பு, ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு எத்தனை அணை கட்டினாங்க? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கட்டிய அந்த அணை இணைப்பு திட்டம், நதி இணைப்பு திட்டம் எந்த வகையிலும் பயனில்லாத ஒன்று என்று சிஏஜி குற்றம் சுமத்தி. அது உங்களுடைய விமர்சனம், சிஏஜியுடைய விமர்சனம், அதெல்லாம் இருக்கட்டுங்க. இன்னைக்கு விமர்சனத்தை சொல்லி இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு விளக்கம் நடைமுறையில தெரியும். இதே மாதிரிதான் குந்தா பைக்காரால அங்க அணை கட்டும் போது மின்சாரம் தயாரிக்கும் போது அந்த காலத்துல சுற்றுச்சூழல் அது சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் ஐயோ வனமே மாறி போயிரும் இப்படி எல்லாம் சொன்னாங்க. மேட்டூர் டேம் கட்டும்போது எதிர்ப்பு வந்தது. அதையெல்லாம் மீறி அந்த மக்களை சமாதானப்படுத்தி மாற்று ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல டேம் கட்டினதுனாலதான் இன்னைக்கு டெல்டா விவசாயம். எந்த வளர்ச்சி திட்டம் அணைக்கட்டு கட்டினா எதிர்ப்பு, மின்சாரம் தயாரிச்சா எதிர்ப்பு. எப்படி சார் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மக்களை? இந்தி படிக்க கூடாது, இது என்ன கொள்கை? இது இத்தனைக்கு அப்புறமும் நீ டாக்டப்பா தூக்கிட்டு போய் இந்தி அடிக்க போறிய, இது என்ன அநியாயமா இருக்குது? வடநாட்டுல இருந்து இங்க வியாபாரத்துக்கு வர்றான், அந்த லாரி டிரைவர் நெடுஞ்சாலையில இந்தி எழுத்து படிச்சா உனக்கே வலிக்குது?
நாடு முழுக்க மும்மொழி திட்டம். இங்க மட்டும் தமிழை மட்டும் இந்த கும்படி பூண்டி எல்லை தாண்டக்கூடாது. ஆனா இவங்க குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். தமிழனை சினிமா பார்க்கிறவனாகவும் தமிழனை டாஸ்மாக்கு அடிமையாகவும். ஒரு கொள்கை ரீதியாக வடநாட்டிலிருந்து வருகிற ஆட்களுக்கு மைல் கல்லுல ஹிந்தி வேணும்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து போற டிரைவர்களுக்கு அங்க தமிழ் தாராளமா ஹிந்தி படிங்க சார். ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல என்னுடைய கேள்வி வடநாட்டு என்னுடைய கேள்வி வடநாட்டில் இருக்கிற இந்தி வாலாக்களுக்கு இந்தி ஓட்டுநர்களுக்கு தமிழ் தெரியாதுங்கிற காரணம் வடநாட்டில் இருக்கிற பூரா இந்திக்காரன் குஜராத். என்னுடைய கேள்வியை முடிச்சிடறேன் சார். இந்தி ஓட்டுநர்களுக்கு தமிழ் தெரியாதுங்கிறனால தமிழ்நாட்டுல நீங்க ஹிந்தியில எழுதணும்னா தமிழ்நாட்டுல இருந்து போற ஆட்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு தமிழ்ல அங்க எழுத சொல்லுங்க. படி சார். தமிழ்நாட்டுல ஏன் ஹிந்தி படிக்கணும்? ஏன் கேரளால ஹிந்தி படிக்கலையா? ஏன் ஹிந்தி படிக்கணும்? என்ன காரணம்? இந்தியாவுடைய தேசிய மொழி, இணைப்பு மொழி. இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்தி அல்லங்கற திரும்ப எத்தனை திரும்ப அந்த அண்ணாதுரையும் பெரியாரும் நீண்ட காலமா பிரிட்டிஷ்காரனுக்கு வால் பிடிக்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்தியாவில் சட்டப்பூர்வமாக எதுக்கு ஹிந்தி படிச்ச? இந்தியாவில் கருணாநிதி மகன் எதுக்கு ஹிந்தி படிச்சாங்க? அப்போ ஏன் இது உக்கறவன், போஸ்ட் ஓட்டுறவன், உன் சினிமா பார்த்து கை தட்டுறவன் ஹிந்தி படிக்க கூடாது. நீங்க மட்டும் ஹிந்தி படிச்சு மந்திரி ஆயிக்குவீங்க, எம்எல்ஏ ஆயிக்குவீங்க, நீங்க மேல போய்க்குவீங்க. இது என்ன சார்? இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழி இல்லைன்னு சொன்ன பிறகு அதை ஏன் படிக்கணும்? நான் ஆட்சி மொழின்னு படிக்க சொல்லல. ஏன் ஹிந்தி படிக்கணும் நான் கேக்குறேன் சார். ஆட்சி மொழி இல்லாத ஒன்றை டெல்லி போலாம், ஒரு வேலைக்கு சேரலாம். நான் இங்கிலீஷ் படிச்சேன்னா லண்டன் போறேன். எதுக்கு இங்கிலீஷ் படிச்சா லண்டன் மட்டும் தான் போக முடியும்? பிரெஞ்சு போக முடியாது. பிரெஞ்சு படிக்கணும். பிரெஞ்சு போனா இந்த ஆங்கிலம் உலக மொழி என்கிற மாயத்தை ஏற்படுத்தி ஆங்கில அடிவரடிகளாக தமிழனை ஆங்கிலேயனுக்கு அடிமையாக, கிறிஸ்தவருக்கு அடிமையாக வைத்திருக்கிறீர்கள். யார் சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் உலக மொழின்னு? இல்ல ஹிந்தி படிச்சா மட்டும் எங்க போலாம்? நீங்க ஆங்கிலம் இல்ல. என்னுடைய கேள்வி ஆங்கிலம் படிச்சு எதற்காகன்னு கேக்குறேன் நான். இப்போ தமிழர்கள் 50 ஆண்டு காலமா தொடர்பு கொண்டு தானே இருக்காங்க. 50 ஆண்டு தான் ஹிந்தி படிச்சவங்க தொடர்பு கொண்டு இருக்காங்க. சரி, இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யார் சொன்னார்கள்? சொல்றீங்க நேஷனல் சேனல்ல காமிங்க விவசாயிகள் பிரச்சனை. சரி, என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு யார் சொன்னாங்க? தமிழ்நாட்டில் யார் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொன்னார்கள்? இப்போ சொல்லிட்டு தான் இருக்கீங்க. எதுக்கு டார்பூசி அடிக்கிறீங்க? இதே வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க கூடாது என்று யார் சொன்னார்கள்? இது ஒரு தவறான தகவல். அண்ணா சொல்றார், ஓடி வந்த ஹிந்தி தேடி வந்த இடம் இதுவல்ல. தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்க கூடாது என்று யார் சொன்னார்? சொல்கிறார்கள். அரசு கல்வி கூடங்களிலே எங்கள் மாணவர்கள், ஏழை மாணவர்கள், ஏழை தமிழர்கள் ஹிந்தி படிக்க முடியாது, உருது படிக்க முடியும். தமிழ்நாட்டிலே உருதுல தான் பரீட்சை எழுதுவேன் போராடுறாங்களே, ஏன் அங்க போய் சொல்லுங்களேன்? பாண்டிச்சேரியில பிரெஞ்சு படிக்க போறாங்க, அங்க போய் சொல்லுங்களேன். உங்களுக்கு தேவை ஆங்கிலம். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆங்கில மொழியை திணிச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து நீங்க யார் சொன்னா உங்களுக்கு ஆங்கில உலக மொழின்னு? எப்பேற்பட்ட தவறான கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கு ஆங்கில உலக மொழின்னு? சீனால ஆங்கிலம் இருக்கிறதா? ஜப்பான்ல ஆங்கிலம் இருக்கா? ஜெர்மன்ல ஆங்கிலம் இருக்கா? இங்கிலாந்து சுத்தி இருக்கக்கூடிய தீவுகள் ஆங்கிலம் இருக்கா? யார் சொன்ன ஆங்கில உலக மொழின்னு? இந்த ஆங்கில ஆதிக்கத்திற்கு கேரளாவில் ஹிந்தி இருக்கிறதா? கேரளாவில் ஹிந்தி இருக்கிறதா? கர்நாடகாவில் மும்மொழி கல்வி திட்டம் கேரளத்திலே. இல்ல, இந்தி ஏன் ஹிந்தி படிக்கிறார்கள்? இந்து மக்கள் கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கிற இந்து மக்கள் கட்சிக்கும் இந்திக்கும் என்ன சம்பந்தம்? தமிழகத்தில் இருக்கிற இந்து மக்கள் கட்சி மொழியால் நாங்கள் தமிழர்கள், எங்கள் தர்மத்தால், எங்கள் பண்பாட்டால், எங்கள் கலாச்சாரத்தால் நாங்கள் இந்துக்கள், என்னுடையத்தால் நாங்கள் இந்துக்கள். இந்துக்கள் தமிழர்கள்ங்கிறதுல பிரச்சனை. என்னுடைய கேள்வி அல்ல, இந்தி எங்க வந்துச்சுன்னு கேக்குறேன் நான். சார் ஏன் சார் ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்றேன்? எனக்கு ஏன் இருமொழி கல்வி? இந்து மக்கள் கட்சிக்கும் தமிழர்களுக்குமான தொடர்புல இந்தியை எதற்கு ஆதரிக்கிறீங்க? இந்திய நாங்கள் மும்மொழி கல்வி திட்டத்தை இந்தியை எதற்காக ஆதரிக்கிறோம்? இந்திய மட்டுமல்ல, தெலுங்கு ஆதரிக்கிறோம். கர்நாடகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் நாங்க ஆதரிக்கிறோம். இந்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? நாடு முழுக்க மும்மொழி கல்வி திட்டம், நாடு முழுக்க ஹிந்தி படிக்கிறார்கள். தமிழ்நாட்டை மட்டும் தனியா வச்சுக்கணும். தமிழ்நாடுனா என்னுடைய கேள்வி, நீங்க தமிழர்களுக்காக கட்சி நடத்துகிறீர்கள், இந்துத்துவத்திற்காக கட்சி நடத்துகிறீர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்களுக்காக கட்சி நடத்துகிறீர்கள், ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் தொடர்ந்து புகழ்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தி வர வேண்டும்ங்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இந்தி கல்வி திட்டம், மும்மொழி கல்வி திட்டம் வர வேண்டும். எதற்காக? தாய்மொழி கல்வி திட்டம் வர வேண்டும், மும்மொழி கல்வி திட்டம் வர வேண்டும். எதற்காக? தமிழர்கள் பிற மாநில மக்களோடு கலந்து பழகுவதற்கும், தமிழர்கள் இந்தியா முழுக்க சென்று வருவதற்கும், அந்த ஹிந்து உணர்வு, தேசிய உணர்வு பெறுவதற்கும் ஹிந்திக்கும் என்ன சம்பந்தம்? இந்து உணர்வு பெறுவதற்கும் இந்திக்கும்னா மற்ற மக்களோட தொடர்பு கொள்வதற்கு. இந்து உணர்வு பெறுவதற்கும் என்னுடைய கேள்வி, இந்து உணர்வு பெறுவதற்கும் ஹிந்திக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, இந்து உணர்வு பெறுவது என்பது வேறு, ஹிந்தி என்பது வேறு. நான் கல்விக் கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் தேசிய நெடுஞ்சாலைகள்ல இவங்க போய் தார்பூசி அழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க உடனே மத விவகாரத்துக்கு போறீங்க. என்னுடைய கேள்வி, நீங்க ஹிந்தி பயின்றால் மட்டும்தான் இந்து உணர்வோடு இருக்க முடியும். அப்படியெல்லாம் சொல்லலீங்களே. பிற மாநில மக்களோடு இந்து உணர்வோடு தலைச்சிறந்த ஹிந்து எப்படி இருக்க முடியும்? தமிழ் மொழியில இல்லாத இந்து சமய நூல்களா? அதான் நானும் கேக்குறேன். அப்புறம் எதற்கு ஹிந்தி? என்னுடைய கேள்வி. நீங்க இந்தி அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்தி யாரும் அழிக்கணும்னு நினைக்கவே இல்லையா சார்? இன்னைக்கு நேத்து அழிச்சிருக்காங்க. இத்தனைக்கு அப்புறம் ஸ்டாலின் சொல்றாரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இப்ப நடத்தி பாருங்களேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம்.
நீங்களே இல்ல, எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தால் எப்படி சமாளிப்பீர்கள்? எனக்கு புரியல. சமாளிப்போம். எப்படி என்ன பிளான்? அவங்க தார்பூசி அடிச்சாங்கன்னா நாங்க போய் எழுதுறோம். ஏன்னா ஆங்கிலத்துல எழுதுறதுக்கு நீ வெக்கப்பட மாட்டேங்கிற, ஆங்கிலம் படிக்கிறதுக்கு நீ கூச்சப்பட மாட்டேங்கிற, ஆங்கிலம் உலக மொழிங்கிற, தூக்கி தலைமையில வச்சுக்கிற, ஏன் ஹிந்தி படிச்சா என்ன தப்பு? இல்ல எனக்கு ஒரே ஒரு சமஸ்கிருதம் சந்தேகம், படிச்சா எனக்கு ஒரே ஒரு தப்பு? எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் சொல்லிட்டுங்க. நீங்க திருநெல்வேலியில இருக்கிற ஒரு மைல்கல்லுல தமிழ்நாட்டுல இருந்து வர்றவனுக்கு தமிழ் இருக்கிறது, வடநாட்டுல இருந்து வர்ற ஆட்களுக்கு ஹிந்தி வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் ஆசைப்படல? இல்ல நீங்க முழுக்க இந்த முறை என்னுடைய முடிச்சிடறேன், நான் கேள்வி முடிச்சிடறேன். கேரளால இருந்து வர்றவனுக்கு அங்க மலையாளத்துல எழுதணும், ஆந்திரால இருந்து வர்றவருக்கு அவர் தெலுங்குல எழுதணும், காஷ்மீர்ல இருந்து வர்றவருக்கு காஷ்மீர்ல எழுதணும்னு சொல்லுவீங்களா? தேவை ஏற்பட்டா ரூபா நோட்ல 18 மொழி இருக்கு. 18 மொழியில மைல்கல் எழுத முடியாதுன்னு தான் நாடு முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகள்ல 3 மொழியில எழுதிருக்காங்க. 18 மொழியில எழுதுறதுங்க சொல்லுங்க. நீங்க 18 மொழியில எழுதுன்னு சொல்லுங்க, அது எல்லா மொழிகளுக்குமான பிரச்சாரம். ஆமா, வடநாட்டுல ஹிந்தி தெரிஞ்ச ஓட்டுநர்களுக்கு மும்மொழி கல்வி திட்டத்தை ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அவன் கேரளால ஹிந்தி படிக்கிறான், ஆந்திரால ஹிந்தி படிக்கிறான், தெலுங்கு அழியில, கர்நாடகத்துல ஹிந்தி படிக்கிறான், கன்னட அழியில, கேரளத்துல ஹிந்தி படிக்கிறான், மலையாள அழியில, கர்நாடகாவில் கன்னட மொழிக்கான இயக்கம் தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்காங்க. இல்லைங்க, கர்நாடகா, மேற்கு வங்கத்திலும் ஒரு சில பேர் இங்க இருக்கலாம். மேற்கு வங்கத்திலும் கர்நாடகாவிலும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் கடந்த 2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு. 2 வருஷமா இப்ப போய் அங்கேயும் கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணும் மாறல. இங்க அப்படி இல்ல. 67 அண்ணா வந்ததுல இருந்து இங்கே இருமொழி கல்விக் கொள்கை என்பது இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. என்ன பாதிக்கப்பட்டீங்க? நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டேன். கும்படி பூண்டி தாண்டி ரயில்ல போய் பாருங்க, மொழிக்குருடர்கள் ஆயிருக்கோம் நாங்க. இல்ல என்ன பாதிப்பு? அநியாயமா இருக்கு. இல்ல என்ன பாதிப்பு நான் கேக்குறேன். என்ன சார் ஒரு பாஷையை கத்துக்க வேண்டாம்னு சொல்றீங்க? எதுக்கு சார் ஒரு அரசு? யார் உங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னாங்க? அரசு கல்வி நிலையங்கள்ல ஏன் ஹிந்தி இல்ல? எலிமெண்டரி ஸ்கூல்ல ஏன் ஹிந்தி இல்ல? உங்களுக்கு நிறைய சமாஜங்கள் இருக்கு, ஹிந்தி கத்துக்கங்க சார். உங்களை ஹிந்தி கற்றுக்கொள்ள அப்போ உருது மொழி வளர்ச்சிக்கு நீங்க தனியா வாரியம் அமைச்சு அவங்களுக்கு ஓய்வு பணம் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து உருது ஆசிரியர்கள் நியமிப்பீங்க, இங்கிலீஷ் ஆசிரியர்கள் நியமிப்பீங்க. அப்ப நாங்க ஒரு ஏழை ஒரு ஹிந்தி படிக்கிறதா இருந்தா நாங்க போய் பிரச்சார சபால இந்தியாவில் மொழி சிறுபான்மையினர் என்ற ஒரு வகை இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மொழி சிறுபான்மையினர் தங்களுக்கான மொழியில எழுதுவதற்கான எல்லா விஷயங்களும். உருது மொழி படிக்கிறதுக்கு மொழி சிறுபான்மையினர் கொடுக்குறீங்களா? உருது ஆசிரியர் நியமிக்கிறீங்களா? தெலுங்கு ஆசிரியர் நியமிங்க. தெலுங்கு ஆசிரியர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எங்க இருக்காங்க? மொழி சிறுபான்மையினருக்கான கல்வி சார், மொழி சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்கள் இருக்கு, சலுகைகள் இருக்கு. சலுகைகளை எந்த காலத்திலும் அரசாங்கம் மலையாளிகளுக்கோ அல்லது தெலுங்கர்களுக்கோ அல்லது கன்னடர்களுக்கோ இங்க காட்டல. தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. அதற்கான அவருடைய மொழி இருக்கிறது. தனிப்பட்ட முறையில துவங்கி இருப்பாங்க அவங்க அறக்கட்டளையில. அரசாங்கம் இல்ல. மொழிவழி மாகாணங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக சித்தூர்ல இருந்து தமிழ் பள்ளிகள். சார், என்னுடைய கேள்வி டீவியேட் பண்ணிட்டே சார். உங்க கேள்வி நீங்க தான் டீவியேட் பண்றீங்க. அரசாங்கம் இந்திய அரசு ஒரு இந்திய ஆதரவாளரா காட்டுறதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க. இந்திய அரசியல் சாசனத்தில் எந்த அடிப்படை? சார், என்னுடைய கேள்வி, இந்தியாவுல 18 மொழிகள் அதிகாரப்பூர்வமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக 18 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 18 மொழிகள்ல இந்திக்கு மட்டுமான பிரதான இடத்திற்கான காரணம் என்ன? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. பிரதானமான மொழி பெரும்பான்மையான மக்கள் பேசுகிறார்கள். ஆகவே இது பெரும்பான்மையான மக்கள் படிக்கிற காரணத்தினால் இந்த நாட்டிலே மும்மொழி கல்வி திட்டம் நாடு முழுக்க இருக்கு. 18 மொழிகளும் அங்கீகரித்திருக்கிற போது பெரும்பான்மைங்கிற வார்த்தை எங்க வந்தது? 18 மொழிகள் அங்கீகரிச்சிருக்கிறோம். இந்தி என்பதே ஒரு ஒற்றை மொழி கிடையாது. இந்திங்கிறது எங்க ஒரு மூலையில எல்லாம் இல்லைங்க. இந்தி என்பதே ஒற்றை மொழி இல்லைன்னு நான் சொன்னேன். இந்திங்கிறது ஒற்றை மொழி இல்ல. அதே மாதிரி ஆங்கிலம்ங்கிறது ஒற்றை மொழி அல்ல. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த 18 மொழிகள்ல இந்திக்கு மட்டும் பிரதான இடம் ஏன்னு கேக்குறேன். பிரதான இடம் யார் சார் கொடுத்தா? இந்திய குறி வச்சு எதிர்க்கிறீங்க. என்னுடைய கேள்வி, இந்த நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை கொண்டு வரணும்ங்கற கொண்டு வரணும் இல்ல, மும்மொழி கல்வி திட்டம் கொண்டு வரணும். அப்படி மும்மொழி கல்வி திட்டம் என்பதுல இந்தி இருக்கணும்னு அவசியம் இல்ல, ரைட்? மும்மொழி கல்வி திட்டத்துல இந்தி இருக்கும். நீங்க மும்மொழி கல்வி திட்டம் என்பது தமிழ், ஆங்கிலம் அல்லது இன்னொரு மொழியா? தமிழ், ஆங்கிலம் அல்லது இந்தியா? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மூணு சேர்ந்தது மும்மொழி கல்வி. இப்ப என்னுடைய கேள்வி, அதுல எந்த பிரெஃபரன்ஸ் இல்ல, எந்த 18 மொழிகள் மாநில மொழிகள் ஏதாவது ஒன்றை எடுத்து படியுங்கள். இல்ல, என்னுடைய கேள்வி 18 மொழிகளும் சமமானவைங்கிற போது இதற்கு சமந்தான், இப்போ சமந்தான். இந்திக்கு ஏன் முக்கியத்துவம்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய மொழி கூட இந்த நாட்டினுடைய தேசிய மொழி தான். அப்ப இருக்கிற போது இந்திக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? பெரும்பான்மையான மக்கள் பேசுகிறார்கள். நிர்வாகத்திலே அது நிர்வாக மொழியாக பல நேரங்களில் அப்படி பாத்தீங்கன்னா தெலுங்கு 2வது பெரிய மொழி. தெலுங்கு கத்துக்குங்க. தெலுங்கு கத்துக்கிறோம். அப்ப நீங்க ஒரு அரசாங்கம் உருது மொழியை ஆதரிக்கிறீங்க, அரபு மொழியை ஆதரிக்கிறீங்க, ஆங்கிலத்தை ஆதரிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இந்தி மேல வெறுப்புணர்வு? அர்ஜுன் சம்பத் அப்போது மொழிகளை மதங்கள் சார்ந்து பார்க்கிறாரா? அது ரொம்ப அடிப்படையான கேள்வி. ஏன்னா உருது என்பது இஸ்லாமியர்களோடும், நீங்க ஆங்கிலத்தை எப்படி கிறிஸ்தவத்தோடு நினைக்கிறீங்கிறது இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா மொழியை மதத்தோடு இணைக்கிற காரணத்தால வர பிரச்சனையா? அதனால வர பிரச்சனையா இல்ல. இல்ல, இப்ப இந்திய நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில கொண்டு வரதுக்கான காரணம் நான் கொண்டு வரல சார். இந்த நாட்டினுடைய அரசியல்,
இந்த நாட்டினுடைய இல்ல விஷயம் சார், அப்படித்தான் பெரும்பாலான இருக்கு. வடமாநிலங்கள் இந்த பெரும்பாலான இந்தியை வடமாநில படிக்காதவர்கள் பெரும்பாலான தமிழ்நாட்டிலே வடமாநில நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலான வட மாநிலங்கள்ல இந்தி பேசுகிறார்கள் என்பது அந்த மாநில மொழி. என்னுடைய கேள்வி, தென்னிந்திய மாநிலங்கள்ல இந்தி படிக்கணும் நீங்க சொல்றதுக்கான காரணம்? குஜராத்ல இந்தி இல்லைங்க, குஜராத்தின்னு தனி தாய்மொழிங்க. ஒரிசால இந்தி இல்லைங்க, ஒரியா தனி தாய்மொழி. வங்காளத்துல இந்தி இல்லைங்க, தனி தாய்மொழி இருக்கு. அந்தந்த மாநிலத்துக்கு தனித்தனி தாய்மொழி இருக்கு. இப்படி இருக்கிற போது எதற்காக இந்தியை படிக்க வேண்டும்? அந்தந்த மாநிலங்களுக்கு தாய்மொழி இருக்கு. எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை, இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். இந்தியா நோக்கம் இந்திய ஒருமைப்பாட்டை எதிர்ப்பது. இந்தி படிச்சாதான் இந்தியன்னு ஒத்துக்குவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியை எதிர்ப்பது எப்படி இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதாக இருக்கும்? இந்தியை எதிர்ப்பது எப்படி இடத்துல நீங்க இந்தியை வந்து பயன்படுத்திக்குவீங்க? என்னுடைய கேள்வி, ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பவாதி. இந்திய ஆட்சி மொழி கிடையாது. இந்திய ஆட்சி மொழி கிடையாது. இந்தியால இருக்கிற எல்லா மொழியும் இந்திய ஆட்சி மொழி. இந்தி மட்டும் இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆட்சி மொழியும் கிடையாது. இந்திய ஆட்சி மொழி இல்லாத போது இந்திய கற்கணும்னு அவசியம் இல்லாத போது இவ்வளவு சொற்சிலப்பம் எல்லாம் ஆட வேண்டியது இல்ல. சரி, இந்திய கத்துக்கலனா இந்தியன் இல்லன்னு சொல்றீங்க. வலிந்து போய் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கள் மும்மொழி கல்வி திட்டம். என்னுடைய கேள்வி, எந்த சிறப்பும் இல்லாத இந்தியை தமிழ்நாட்டில் ஏன் கொண்டு வர வேண்டும் எதிர்பார்க்கறீங்க? அவங்க மொழி சிறப்புக்கு எந்த சிறப்பும் இல்லாத இந்தியா நீங்க அண்ணாதுரை மாதிரி பேசுறீங்களா? இல்ல, நான் சொல்றது வந்து கருணாநிதி மாதிரி பேசுறீங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி. இல்ல, நீங்க இந்திய கத்துக்கிறதுக்கு எது தாய்மொழி பெருசா? நீங்க எதுக்கு இந்திய கத்துக்க சொல்றீங்க? நாடு முழுக்க படிக்கிறேன், எங்களே சார் படிக்க விட மாட்டேங்கிறீங்க. எல்லோரும் படிக்கிறார்கள்ங்கிறதுக்காக நீங்க படிக்க சொல்றீங்க. படிக்கணும், சென்றிடுவீர் எட்டு திக்கும், எல்லா மொழியும் பயிலணும். சார், நீங்க எல்லா மொழியும் பயிலுங்கிறது வேற. இந்தி கண்டிப்பா படிங்க. இந்தியை மட்டும் எதிர்க்கிறீங்க. நீங்க ஏன் சார் இந்திய ஆதரிக்கிறீங்க? இந்திய எதிர்க்கிறீங்க. நீங்க ஏன் இந்திய ஆதரிக்கிறீங்க? நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க ஆதரிக்கிறீங்க, அதனால நாங்க எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். இது சும்மா இந்த விவாதங்களுக்காக பேசுங்க. இல்ல, இந்த இது இல்ல 50 ஆண்டுகள் கழித்து, இன்னும் சொல்ல போறா 100 ஆண்டுகள் கழித்து இந்தி தொடர்பான விவாதங்கள் திரும்ப தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருப்பதை எப்படி பாக்குறீங்க? இன்னமும் இந்த சூழலுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் எந்த அளவுக்கான அரசியல் பலன்களை கட்சிகளுக்கு கொடுக்கும்? நிச்சயமா திமுக வந்து மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா ரொம்ப நல்லது. அவங்க நடத்தினா தான் அவங்க இன்னும் மக்கள் மத்தியில அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். அது வந்து அவங்களுக்கு பெரிய அரசியல் பயனை தரப்போவது இல்லை. ஏனென்றா இவங்க எல்லாம் வந்து தனி திராவிட நாடு கேட்டவங்க, அப்புறம் தனி தமிழ்நாடு வந்து மாநில சுயாட்சி வந்து அதெல்லாம் இப்ப எல்லாம் தேஞ்சு போச்சு. இப்ப போய் மறுபடியும் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அப்படி மோடியை மிரட்டுறதுக்கோ அல்லது மத்திய அரசு மிரட்டுறதுக்கோ இது ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இதை சொல்ல சொல்ல எங்களுக்கு இங்கே வளர்ச்சி அதிகரிக்கும். எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு, எம்ஜிஆரை RSS மாதிரியான பல அமைப்புகள் தற்போது மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள். இந்துத்துவ அமைப்புகளுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த கொண்டாட்டங்கள்? எம்ஜிஆர் என்பவர் மக்கள் விரும்பிய ஒரு மகத்தான ஒரு தலைவர். சரி, அவர் குறித்த அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் எங்களுக்கு உண்டு. ஆனாலும் கூட திராவிட இயக்கங்களிலே இருந்து அண்ணாதுரை அவர்களை கொடியிலே வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். புரியுதுங்களா? எம்ஜிஆர் கேட்டார், மண்டைக்காடு கலவரத்திற்கு பிறகு நடந்த கூட்டத்திலே முஸ்லிம்களுக்காக முஸ்லிம் அமைப்புகள் இருக்கிற போது, கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கும் போது, இந்துக்களுக்காக ஏன் இந்து முன்னணி கூடாது? எம்ஜிஆர் கேட்டார். அது மட்டுமல்ல, வீர சாவர்கர் அவர்களுக்கு இந்து மகாசபையினுடைய மாபெரும் தலைவர், இந்துத்துவாங்கிற வார்த்தையை உருவாக்கியவர், சுதந்திரத்திற்காக அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர், ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர். அந்த சாவர்கருடைய நூற்றாண்டு விழா, அதற்கு எம்ஜிஆர் தமிழக அரசாங்கத்தின் சார்பிலே நன்கொடை கொடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த பணத்திலும் நன்கொடை கொடுத்தார். இந்த அதாவது கடவுள் மறுப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு, எம்ஜிஆர் எப்பவுமே மத்திய அரசுக்கு விரோதமாக அவர் பெரிய கொள்கை முடிவுகளையோ கூட்டணியோ அவர் ஏற்படுத்திக்க மாட்டார். மத்திய மாநில அரசு இதோடு சுமூகமான உறவு, இப்படித்தான் இருப்பார். ஆகவே எம்ஜிஆர் என்பவர் அவர் இந்த ஹிந்துத்துவாவை அல்லது தேசிய கொள்கைகளை ஒரு தீண்டத்தகாத கொள்கையாக கருதாதவர். ஆகவே அவர் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை, பிரியம், இதையெல்லாம் தாண்டி ஈழ போராட்டத்திலே பிரபாகரனை மிக அதிகமாக ஆதரித்தவர். ஆகவே எங்களுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அவர் மீது ஒரு நல்ல அபிமானமும் எப்போதும். எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட போது அதை கடுமையாக விமர்சித்ததற்கான காரணம் என்ன? எதற்காகனா, இவ்வளவு பிரியமான ஒருவருக்கு நியாயமான விஷயம் தான், அவர் பிரியமானவர் தான். ஆனாலும் கூட பாரத ரத்னா விருது என்பது அரசியல் அடிப்படையில இப்பொழுது வழங்கப்படுகிறது. அது இப்ப பிஜேபியும் கூட தான் சொல்றேன். பிஜேபி பாத்தீங்கன்னா அங்க சரத்பவாருக்கும் விருது கொடுக்குறாங்க. என்னங்க,
அதே மாதிரி அரசியல் காரணங்களுக்காக சில நேரங்களிலே இங்கே விருது வழங்கக்கூடிய முறை, அந்த அடிப்படையில் அப்ப எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்க. அவருக்கு அப்புறம் தான் நேதாஜி கொடுத்தாங்க. இப்ப என்னுடைய கேள்வி, எம்ஜிஆர் நீங்க சொன்ன பட்டியல்லாம் பார்த்தால் எம்ஜிஆர் பாரத ரத்னா விருது தகுதியானவர் தானே? நீங்க சொல்ற பட்டியலில் போய் பாருங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் நாங்க முழுமையா பாரத் ரத்னா விருதுக்கு அப்புறம் ஜெயலலிதாவும் பாரத் ரத்னா தகுதியானவர் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த பாரத் ரத்னாங்கிற விருது மேல ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை நம்ம குறைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு அரசியல் தலைவரை குறித்தும் பல்வேறு விதமான பார்வைகள் எங்களுக்கு உண்டு. எம்ஜிஆர் நாங்க திராவிட இயக்கத்துல இருந்த ஒரு தேசியவாதியாக, ஒரு நல்ல இந்து சமய உணர்வாளராக நாங்க அப்படி பாக்குறோம். அதுக்காக அவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கறத நீங்க ஏன் விமர்சனம் பண்ணீங்கன்னா அது ஒரு அரசியல் விமர்சனம் தான். அது ஒண்ணு அந்த விமர்சனத்தினால நாங்க உடனே எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட போது இருந்த அந்த விமர்சனத்துக்கும் எம்ஜிஆருடைய நூற்றாண்டை இந்துத்துவ அமைப்புகள் கொண்டாடுவதற்குமான கால இடைவெளியில நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதான் கேட்டேன். மாற்றங்கள் என்பதுதான் மாறாதது. திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை சுரண்டி இருக்கிறது அல்லது தமிழ்நாட்டை சீரழித்து விட்டார்கள். தமிழர்களுடைய நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத வேறுபாடுகளை ஊக்குவிப்பதில் திராவிட இயக்கங்கள் முன்னணியில் இருக்கின்றன. இந்த மூன்றையும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. இந்த மூன்றையும் இந்து மக்கள் கட்சி முன்வைக்கிறது. நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு தமிழ் தேசிய அமைப்புக்கும் இந்து மக்கள் கட்சியும் எந்த புள்ளியில வேறுபடுறீங்க? தமிழ் தேசியம் வேறு, இந்து தேசியம் வேறு அல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். எந்த புள்ளிலையும் நாங்க வேறுபடல. அவங்க தமிழ்ங்கிறாங்க, நாங்க இந்துங்கிறோம், அவ்வளவுதான். தமிழ் தேசியம் வேறு, இந்து தேசியம் வேறு அல்ல. ஒரு காலத்திலே நாத்திக மேடைகளிலே அன்பு சகோதரர் நம்முடைய சீமான் அவர்கள் கடுமையாக இந்து சமயம் குறித்து அல்லது இந்து கடவுள் குறித்து அவர் பெரியார் புத்தகங்களை படித்ததனால் ஏற்பட்ட விளைவு. இப்ப அவரே பெரியார தமிழரா ஒத்துக்கிறது இல்லை, அண்ணாதுரையவே தமிழரா ஒத்துக்கிறது இல்லை. ஆகவே அவருடைய அந்த அரசியல் பரிணாம வளர்ச்சியில அவர் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு தலைச்சிறந்த இந்துத்துவவாதியாக, தமிழ் தேசியவாதியாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த முன்னேற்றத்தை நாங்களும் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியும் இந்து மக்கள் கட்சியும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது மாதிரியான தளங்களிலே இலங்கை தமிழர், தமிழீழ விடுதலை, என்னங்க தமிழக உரிமை, தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழர் பண்பாடு, கலாச்சார பாதுகாப்பு, இது மாதிரியான விஷயங்களிலே நிச்சயமாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சில மேடைகளை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வியூர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்த சீமான் அவர்கள் திமுகவில் இருக்கிற 90% பேர் இந்துக்கள்னு மு.க. ஸ்டாலின் சொல்கிற போது திமுகவே ஒரு குட்டி பாஜக தான் என்று விமர்சித்திருந்தார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? திமுகல 90% பேர் இந்துக்கள் தான் இருக்காங்க. அது ஸ்டாலின் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. பரவலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவங்க கொள்கை வேற. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க அப்பாவிகள். அவங்களுடைய அடுக்குமொழி பேச்சுக்கும் அவர்களுடைய அந்த அரசியல் மாயைக்கும் அவங்க அப்பா அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப அவங்க ஸ்டாலினை தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க திமுக கூட்டத்துல போனீங்கன்னா இவங்கதான் அவங்க மேல அந்த கொள்கைகளை திணிக்கிறாங்க. குங்குமம் வச்சுட்டு போனா கலைஞர் பி.டி. ராஜனை கேட்கவே இல்லை, குங்குமம் வச்சுட்டு தான் இருந்தார். ஆனாலும் ஆதிசங்கரரை கேட்டார், என்ன உன் நெத்தியில ரத்தம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொன்னாரு, இது என்ன பகுத்தறிவு கூட்டமா, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களா, இல்லை ஏதாவது பாத யாத்திரை போகிற கூட்டமா? ஏன்னா எல்லாரும் வந்தவங்க பூரா திருநீர் சந்திரன் குங்குமம் வச்சுட்டு வந்திருந்தாங்க. அதை ஏதோ அவர்கள் இன்னும் இல்ல நாங்க திராவிட இயக்கம் தான் நிலைநாட்டிக்கிறதுக்காக அவ்வப்பொழுது இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே கூட துரைமுருகன் அவர்கள் ராமர் அங்குதான் பிறந்தாரா அப்படின்னு கடுமையா பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா அதே துரைமுருகன் சாய்பாபா கிட்ட காலில் விழுந்தாரு. அதே துரைமுருகன் அங்க திருவனந்தபுரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு. ஆகவே அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய கொள்கை குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அதை ஒரு குட்டி பாஜக என்பது அவருடைய பார்வையிலே அவர் விமர்சித்திருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கான மாற்றுன்னு தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற அளவுக்கான ஒரு வேட்பாளரை கூட நிறுத்த முடியாமல் போனதற்கான காரணம் வேட்பாளரை நிறுத்தினோம். முதல் நாள் எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் களத்திலே நிற்கின்றோம், நாங்கள் அந்த இடத்திலே ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்த முடியும் என்பதை எங்கள் வேட்புமனு தாக்கலின் போதே நாங்கள் அதை பதிவு செய்தோம். மாற்று வேட்பாளரையும் போட்டிருக்கோம். எங்க வேட்புமனு பொதுச் செயலாளருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனேயே இந்து மக்கள் கட்சி வேட்பாளர் இங்க களத்தில் இருக்கிறார். என்னுடைய கேள்வி, ஒரு நிராகரிக்கப்பட முடியாத அளவுக்கான வேட்புமனு தயாரிப்பதில் கூட நம்ம லேகா இருக்குமாங்கிறதா? இல்ல அது வேட்புமனு சிறப்பாகத்தான் தயாரிக்கப்பட்டிருந்தது. இப்ப தீபா கணவர் பேரே குறிப்பிடலன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அவங்க மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல வயது குறிப்பிடல அப்படின்னு ஒரு குற்றத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களேதான் உங்க மனு சரியா பூர்த்தி செய்யப்பட்டதுன்னு எங்களுக்கு எழுதியும் கொடுத்திருக்காங்க. நாங்க நீதிமன்றம் வரை சென்று போராடி இருக்கிறோம். நீதிமன்றம் இந்த நேரத்திலே நாங்கள் இந்த விஷயமாக தேர்தலையே நிறுத்துகின்ற அளவிற்கு நாங்கள் போக முடியாது, நீங்க தேர்தலுக்கு அப்புறம் நீங்க அணுகுங்க. நாங்க மாற்று வேட்பாளர் வைத்திருந்த காரணத்தினால் இந்து மக்கள் கட்சி அங்கே களத்திலே செங்கல் சின்னத்திலே போட்டியிடுகிறது.
தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய தலைமை தற்போது இல்லாத ஒரு சூழல்ல அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு பாஜக முயல்கிறது என்று அதிமுக தரப்பிலிருந்து தொடர் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்று அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்பது கொள்கை ரீதியாக அமைப்பு ரீதியாக அவர்களை எதிர்கொள்வதா அல்லது அவர்களை ஆக்கிரமிப்பதா? கொள்கை ரீதியாக அமைப்பு ரீதியாக எதிர்கொள்வது என்பது ஒரு முறை. இன்னொன்று, எங்கிருந்து மக்களை நீங்க புதிய வாக்காளர்களை அல்லது புதிய தொண்டர்களை எங்கிருந்து இந்த மக்கள்கிட்ட இருந்தா நம்ம வரணும். அவர்களை நாம் ஆக்கிரமித்து மனதளவிலே கொள்கை அளவிலே அவர்களை நாம் ஆக்கிரமித்து, ஏற்கனவே ஏடிஎம்கே என்பது இந்துத்துவ கொள்கைகளுக்கு நெருக்கமான ஒரு அமைப்பு. பன்னீர்செல்வம் அவங்களை பாருங்க, எப்படிங்க அவர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ஐயப்ப மலைக்கு போறது என்ன எப்படி இருக்கிறாருங்க. அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா போகாத கோயிலா, பண்ணாத பூஜையா, பரிகாரமா. அதனால இவங்க எல்லாமே நாத்திகர்கள், இவங்க எல்லாமே இந்து விரோதிகள் அப்படின்னு நம்ம முத்திரை குத்தி விலகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட சேரணும், பழகணும், தேவை ஏற்பட்டா கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சு நீங்க மேல வாங்க. அப்படிதான் வர முடியும். என்னுடைய கேள்வி, அதிமுகவை கைப்பற்றுகிற முயற்சியில் இருக்கிறார்களா? அதிமுக மாதிரியான ஒரு கட்சியை போய் கைப்பற்ற முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. அதெல்லாம் காங்கிரஸ்காரங்க அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே இதே மாதிரிதான் உடைஞ்சது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு. 90 எம்எல்ஏ ஜானகி அம்மா கிட்ட இருந்தாங்க. ஆனா ராஜீவ்காந்தி நடுநிலை வைக்கிறேன்னு சொன்னாரு. அதனாலதான் அன்னைக்கு இதெல்லாம் போச்சு. ஆகவே இப்ப பிஜேபிக்கு ஒன்னும் ஏடிஎம்கேவை பிடிச்சு அதை கபலீகரம் பண்ணி அதை உடைச்சு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்லை. எனக்கு அதிமுக தொண்டர்களை பார்க்கிற பொழுது பரிதாபமாக இருக்கிறது. கொஞ்சம் பேர் போய் ஓபிஎஸ் ஐயா வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் போயஸ் தோட்டம், கொஞ்சம் பேர் போய் தீபா வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. தயவு செய்து எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை, இந்த திராவிட இயக்க எதிர்ப்பு கொள்கை, இந்த திமுக எதிர்ப்பு கொள்கை, இதற்கு உங்களுக்கு சரியான இடம் இந்து மக்கள் கட்சி தான். வாருங்கள் வாருங்கள் என அதிமுக தொண்டர்களை மட்டுமல்ல, கடவுளை நம்புகின்ற, தேசியத்தை நம்புகின்ற, தமிழை நேசிக்கின்ற திமுக தொண்டர்களையும் நான் அழைக்கின்றேன். வாருங்கள். வள்ளுவன் கண்ட இந்துத்துவம் இந்து மக்கள் கட்சியின் இந்துத்துவம். மிக தெளிவாக ஒரு திருக்குறள் சொல்லுகிறேன். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்தே காலை மிகுன் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கார். கழகம்னு ஒண்ணு வரும், அது பழகிய செல்வத்தை கெடுக்கும், பண்பு கெடுக்கும். கழகம்னா சூதாட்ட கழகம். கழகம் என்பது சூதாட்டம் தான். அண்ணா தான் லாட்டரி கொண்டு வந்தார். இன்றைக்கு கழகம்னா குடிகாரன் இடம். இன்னைக்கு டாஸ்மாக் மாநிலமாக மாறி இருக்கு. இந்த கழகங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆகவே கழகங்கள் இல்லாத தமிழகம் வர வேண்டும். வள்ளுவன் கண்ட கொள்கை கழகங்கள் இல்லாத தமிழகம். அந்த கழகங்கள் இல்லாத தமிழகத்தை இந்துத்துவம் தான் உருவாக்க முடியும். வள்ளுவர் சொன்ன கழகம் என்பது எது என்பது குறித்து நாம் இன்னொரு இலக்கிய ஆராய்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து ஆர்கிடெக்ட் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று எங்களுக்கு அறியவில்லை. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்ததற்கு யூசவ தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.